ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. வாருங்கள், உங்கள் எல்லோரையும் நான் அன்புடன் என்னோட வைஷ்ணவ சேனலில் அழைக்கிறேன். நம்ம முன்பு இருந்த சேனலில் ஆத்மா என்றது என்ன, அது குணாதிசயங்கள், ஆத்மாவின் குணாதிசயங்கள் என்ன, ஏன் ஒரு ஆத்மா பூலோகத்தில் ஜனனம் செய்கிறது என்றெல்லாம் பேசிக்கொண்டிருந்தோம். இன்று நாம் பகவத்கீதையை பற்றி பேச போகிறோம். என்ன என்றால், பகவத்கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் என்றால், ரொம்ப பெரிய பாவம் செய்தவனாக இருந்தாலும் அவன் பக்தியுடன் என்னிடம் வந்தால், அவரிடம் சென்றால் அவனையும் மன்னிக்கிற தன்மை என் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு உள்ளது. எப்படி ஒரு பக்தி பாதையில் செல்ல முடியும் என்றால், பகவானின் நாமத்தை உச்சரிக்கிறது தான். ஒரு ஆத்மா என்பது என்ன? ஆத்மா என்றால் அழிவற்றது. என்னவென்றால், அந்த காரணா என்பார்கள். அந்த கரணா என்றால் தான் என்ற ஒரு என்ன சொல்லுவார்கள், எனக்கு 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 என்று வாழ்வத்துடன் அகந்தை, ஆணவம் எல்லாத்தையும் துறந்து விடுவதுதான். எப்படி இதை அடைவது என்றால், பக்தி பாதை தான். நான் என்பது இல்லை. ஒரு ஜீவாத்மா ஒரு பரமாத்மாவிடம் பூர்ணமாக சரணாகதி செய்வது. எப்படி அதை அடைவது என்றால், மந்திர ஜபத்தால் அடையலாம். பக்தி யோகா என்பார்கள். பக்தி யோகா என்றால் மந்திர ஜபம். காயத்ரி மந்திரம் ரொம்ப விசேஷமானது. அதனால் மனசுக்கும் உடலுக்கும் பரிசுத்தமாக்கிற ஒரு சக்தி உண்டு. அதுதான் விசேஷங்கள். காயத்ரி மந்திரம் சொல்கிறவர்களை உலகத்தை யாராலுமே வெல்ல இயலாது. பிறகு நித்திய பூஜை. நித்திய பூஜை என்றால் விளக்கேற்றி வச்சுட்டு, அதில் நித்திய பூஜை. விளக்கென்றது என்ன? விளக்கேற்றி வைக்கிற தாத்பரியம் என்ன? இருட்டை போக்கி வெளிச்சத்தை காட்டுகிறது விளக்கென்றது. இருட்டை போக்கிறது. அதுதான் ஞானம். பக்தியில் இருந்து வருவது ஞானம். ஞானத்தில் இருந்து பிறக்கிறது விவேகம். விவேகத்தில் என்ன உள்ளது என்றால், விவேகம் உங்களுக்கு கர்மயோகத்தை காமிக்கும். இந்த கர்மயோகம் என்றது என்ன என்றால், நான் என்றது அல்லை. ஒரு ஜீவாத்மா முன்பு சொன்ன மாதிரி ஒரு பரமாத்மாவை பூர்ண சரணாகதி அடையிறது தான். நான் என்பது இல்லை, எனக்கென்றது இல்லை. எதுவாயிருந்தாலும் பெருமாளின் பாதத்தில் நான் என்னை பூர்ணமாக சரணாகதி செய்கிறேன். இனி நிற்கிறது, நடக்கிறது, பேசுறது எல்லாமே பெருமாளே உன்னிச்சைதான் என்பது பூர்ண சரணாகதி. பிறகு எப்படி இந்த கர்மயோகத்தை அடைய முடியும் என்று எண்ணினால், தான தர்மம்தான். எப்படி ஒரு ஜீவாத்மா தன்னோட பூர்வீக பாவ கர்மாக்களை பொறுத்துதான் இந்த ஜனனம் எடுக்கின்றது. இந்த ஜனனத்தில் அது பெருமாளின் பரமபதத்தை அந்த ஆத்மா அடைந்து விட்டால், இந்த ஜனனம் மரணம் என்ற காலச்சக்கரத்தில் இருந்து விடுபட்டு மோட்ச பாதையில் சென்று விடுகின்றது. அதை காமிக்கும் இந்த கர்மயோகத்தின் தாத்பரியம் என்ன? அதுதான் தான தர்மம். உங்களால் முடிந்தது வாரத்தில் ஒரு தரம் அன்னதானம் செய்ய வேண்டும். தானத்திலும் சிறந்தது அன்னதானம். ஆத்ம திருப்தியை தருவது அன்னதானம். நான் கஷ்டப்படுகிறேன், இன்றும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன்
எனக்கு விடிவு காலம் இல்லையா என்றது பூர்வ ஜென்மத்தின் பாபகர்மா. அந்த ஆத்மாக்கு கஷ்டங்களை தரும். அதிலிருந்து விடுபட்டு சுகத்தை பெற வேண்டும் என்றால், மோட்ச பாதத்தில் செல்ல வேண்டும் என்றால், அதுதான் பரமாத்மாவை நாடி செல்வது. இப்போது நம்ம கர்மயோகத்தை பற்றி பேசினோம் இல்லையா? இப்போ ராஜயோகம்னா என்னது? ராஜயோகம் என்றால் அஹிம்சை, யம நியம. அஹிம்சை அஹிம்சை என்றால் சிறிதளவு யாருக்கும் நான் கெடுதியை செய்ய மாட்டேன். வாக்கால், மனசால், உடலால், ஆத்மாவால் யாருக்கும் நான் துன்புறுத்துகிற அளவுக்கு செய்கையை செய்ய மாட்டேன். அது ஒரு ராஜயோகத்தின் முக்கியமான தாத்பரியம். பிறகு என்ன? சத்யா என்பார்கள். சத்தியம் என்றது மிக கடினமானது இந்த கலியுகத்தில். என்னவென்றால் உண்மையை பேசுவது மிகவும் கடினமானது. தீயவர்கள் ரொம்பி பொங்கி வழிந்து கொண்டு இருக்கிற இந்த கலியுகத்தில் சத்தியத்தை கடைபிடிப்பது என்றது மிகவும் கடினமான காரியம். ஆனால் அதுவும் ஒரு விதமான தர்மம்தான், ராஜயோகம். பிறகு சௌச்சா என்பார்கள். அது என்ன என்றால் தூய்மை. மனதில், உடலால், மனதால், ஆத்மாவால் தூய்மையை அடைவது. பிறகு அடுத்தது என்ன என்றால் சந்தோஷா, நிறைவு, மன நிறைவு என்பார்கள். சில பேருக்கு எத்தனை தந்தாலும் போராது. இதுக்கும் மேல் புகழ் வேணும், இதுக்கும் மேல் தனம் வேணும், இதுக்கும் மேல் தானியம் வேணும், இதுக்கும் மேலாக வேணும் என்று ஆசைக்கு அளவே இருக்காது. ஒரு ஆசை மனதை கட்டுப்படுத்தி ஒரு நிறைவோடு வாழறது தான். இதுவும் ஒரு விதமான ராஜயோகம்தான். ராஜயோகம் இதை எப்படி அடைவது என்றால் என்ன சொல்வார்கள்? காலையில் எழுந்து தியானத்தில் உட்கார்வது. 4 மணிக்கு எழுந்து, ஏன் காலங்கர்த்தாலை 4 மணிக்கு என்கிறாய்? ஏனென்றால் அந்த சமயம் நிசப்தமான சமயம், மனதில் எந்த சஞ்சலமும் இருக்காது. காலையில் இருந்து பிராணாயாமா என்பார்கள். என்னென்றால் மூச்சை விட்டு மூச்சை பிடிச்சு பிராணாயாமா யோக சித்தையில் கற்று தருவார்கள். அதை செய்துட்டு இந்த உடலை தூய்மையாக்கி தியானத்தை உட்கார்ந்து மனதை கட்டுப்படுத்தது தான். ஒரு காலையில் எழுந்த உடனே அதை நம்ம பெருமாளுக்கு உகந்த நேரம் பிரம்ம முகூர்த்தம் என்பார்கள். நீங்கள் பார்த்து கொண்டா அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ராவு காலம் என்றது வராது. மற்ற நேரத்தில் வரும். நம்ம பெருமாளுக்கு உகந்த அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ராவு நுழைய முடியாது. பிறகு கர்மயோகம் என்றும் ராஜயோகம் என்றும் வேற என்ன வழிகள் என்றால் பூஜையும் யஜ்யங்களும் தான். என்ன ஆச்சமனம் என்போம். ஆச்சமனம் சமர்ப்பயாமி. என்ன ஆச்சமனம் என்றால் என்ன? நீரை மந்திரம் ஜபித்து அணிந்து கொள்வதுதான். அதுதான் ஆச்சமனம் என்போம். எப்பொழுது அணிந்து கொள்வோம்? ஒரு பூஜைக்கு முன் நன்றாக நீராடி வந்து, முடிந்தால் கங்கை ஜலம் எல்லா இடத்திலையும் கிடைக்கின்றது. ஒரு 4 சொட்டு கங்கை ஜலத்தில், நீராடும் ஜலத்தில் சேர்த்து கொண்டு அதில் காலையில் இருந்து பிரம்ம முகூர்த்தத்தில் நீராடி ஆச்சமனம் செய்து பெருமாளை தியானிப்பது மிகவும் விசேஷமான காரியம். பிறகு ஆகாரம் என்போம். என்ன இது ஆகாரம்? இப்பொழுது நான் எல்லோரையும் அதை செய்யுங்கள் என்று வற்புறுத்தவில்லை, சொல்லவும் இல்லை. ஆனால் உத்தமம் என்றால் என்ன? நான் இந்த முருங்கைக்காய், வெங்காயம், பூண்டு இது எல்லா விதமாக
தாமதை புத்தியை தரும் இந்த உணவை நான் சாப்பிட மாட்டேன். வெங்காயம், பூண்டு, பிறகு முள்ளங்கி, அப்படி தாமத குணத்தை ஆக்கும் இந்த உணவை தடுப்பது மிகவும் நல்லது. பிறகு சைவ உணவு மிகவும் சிறப்பு. உபவாசா என்போம். அதுவும் உபவாசம் என்றது பகவானுக்கு தியானம் செய்து சில நாட்களில் பட்னி விரதம் இருக்கிறார்கள். ஏகாதசி நிர்ஜலம் என்பார்கள். அப்படி இருந்து பெருமாளுக்கு செய்யலாம். ஸ்ரவண விரதம் இருக்கலாம். கஞ்சி போட்டு, பைத்தங்கஞ்சி போட்டு சாப்பிட்டு, இல்லை பழங்களை சாப்பிட்டு ஏகாதசி, சர்வ ஏகாதசி, ஸ்ரவண விரதம் இதெல்லாம் விசேஷமானது. ஒரு ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு அடைவது. பிறகு வேறென்ன இருக்கின்றது? வேறு எந்த விதத்தில் நான் பரமாத்மாவை ஒரு ஜீவாத்மா அடைமிட முடியும் என்றால் ஞான யோகம். இந்த ஞான யோகம் என்றது என்ன? இப்போ பகவத்கீதையை கையில் எடுக்க வேண்டும் என்றால் மகா பெரும் அதிர்ஷ்டம் செய்ய வேண்டும். எல்லோராலேயும் அந்த பக்தி ஞானம் என்றது உண்டாகாது. ஒரு பரமாத்மா நினச்சாதான் அந்த ஜீவாத்மாவாறு பரமாத்மா இடம் செல்ல முடியுமே தவிர பரமாத்மா நினைக்கவில்லை என்றால் எத்தனை முயற்சி செய்தாலும் ஒரு ஜீவாத்மாவில் பரமாத்மாவை நெருங்கக்கூட முடியாது. இது ஞான யோகம் என்றால் இந்த புனிதமான பகவத்கீதை, உபனிஷதம், இதையெல்லாம் விஷ்ணு புராணம், இதையெல்லாம் படித்து தெரிந்து கொள்வது. நான் என்றது என்ன? ஒரு ஆத்மா என்றது என்ன? ஒரு உடல் என்றது என்ன? உடலுக்கும் ஆத்மாவுக்கும் என்ன சம்பந்தம்? நாம் இந்த காலச்சக்கரத்தில் இருந்து எப்படி விடுபட்டு ஒரு பரமாத்மாவை அடைய முடியும், ஒரு பரமபதத்தை அடைய முடியும் என்று பிறகு பூர்வ ஜென்ம கர்மாக்களை, துர்க்கர்மாக்களை பெருமாளிடம் க்ஷமா பிரார்த்தனா என்பார்கள். என் துர்க்கர்மாக்களை பூர்வ ஜென்மம் நான் பண்ணதை என்னை சமிஞ்சித்து, என்னை மன்னிச்சு எனக்கு நல்வழி காட்டுங்கள் என்று பகவானிடம் கேட்பதுதான். அது ஒரு விதமான பிரார்த்தனை தான். அந்த மாதிரி அவதாரம் பகவான் எடுத்தது உலகக்ஷேமத்துக்கோசரம்தான், வேறு எதுக்கோசரமும் இல்லை. அவதாரம் எடுத்தது பக்தர்களுக்கு நல்வழி காட்டுறதுக்கு தான். பெருமாள் பல கோடி இது எடுத்திருக்கார்கள். அவதாரம் எடுத்து கர்ம யோகம்னா என்ன, பக்தி யோகம்னா என்ன, ஆத்ம ஞானம்னா என்ன என்று பல கோடி விதத்தில். இப்போ ஓம் நமோ நாராயணா என்று உச்சரித்தாலே சர்வ பாவமும் நாசமாயிடும். அதை தான் நம்ம ஆச்சாரியர் ராமானுஜர் சொல்லியிருக்கிறார். ஒரு நாளைக்கு ஒரு 108 தடவையாவது ஓம் நமோ நாராயணா என்று உச்சரித்து நாளை ஆரம்பிங்கள். சர்வ மங்களமும் தானாக வந்து சேரும். இத்தோடு நான் இந்த வீடியோவை முடித்து கொள்கிறேன். உங்களுக்கு என் ஸ்ரீ கிருஷ்ணர் அருளால் எல்லோருக்கும் நன்மைகள் உண்டாகட்டும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.